சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் தொழிற்சாலையில் நடைபெறும் உற்பத்தியில் வந்தே பாரத் ரயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக சென்னை ஐசிஎஃப் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. 1955ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஐசிஎஃப் ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலை. இந்த 69 ஆண்டுகளில் 75,000 ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்து இந்த நிறுவனம் சாதனை புரிந்துள்ளது. இந்த பக்கம் பார்க்கலாம், புறநகர் ரயில் சேவைக்கு தேவையான ரயில் பெட்டிகளும் இங்குதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது தற்போது வந்திருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களும் இங்குதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கூட இங்கிருந்து ரயில் பெட்டிகள் தயாரித்து அனுப்பப்படுகின்றன. இந்தியாவில் ஓடக்கூடிய பெரும்பாலான ரயில்களுக்கு தேவையான பெட்டிகள் இங்கேதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வந்தே மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது போன்ற பல்வேறு விதமான ஒரு ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்யக்கூடிய, உள்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஆண்டு வாரியாக எவ்வளவு ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாட்டில் 3 இடங்களில் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. ஒன்று பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப், இரண்டாவது பஞ்சாபிலும், மூன்றாவது உத்தரப்பிரதேசத்திலும் உள்ளது. ஆண்டுக்கு 6,000 பெட்டிகள் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் 50% சென்னையில் உள்ள தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. As you know, we have started producing Vande Bharat trains way back in 2019, and so far we have produced 70 trains of Vande Bharat. And in fact, we have produced 72 trains, including the 2 first version trains, and total we will be producing 97 trains. So this year so far we produced 70 trains, and this year and next year together we will be producing 27 more Vande Bharat trains, which are chair car version, that is daytime trains. Apart from that, we have now got orders for producing the sleeper version trains. வந்தே பாரத் ரயில்களில் உள்ள கவாச் தொழில்நுட்பம் வரும் காலத்தில் ஏனைய ரயில்களிலும் பயன்படுத்தப்படும் எனவும், இதற்கு தண்டவாளங்களையும் தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவிக்கிறார் ஐசிஎஃப் செயலாளர் செந்தில்குமார். வந்தே பாரத் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்தே பாரத் டைப் ஆஃப் அதை டிபிஆர்எஸ் கோச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜின் இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய தொடர் வண்டிகள், இஎம்யூ, மெமு, வந்தே பாரத்லாம் இதெல்லாம் வந்து டிபிஆர்எஸ் டைப் கோச்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% வரை இந்த டிபிஆர்எஸ் டைப் ஆஃப் கோச்சஸ் நம்ம தயாரிக்கிறோம். மீதி 60% நம்ம எல்ஹெச்பி கோச்சை தயாரிக்கிறோம். வந்தே பாரத், மெட்ரோ ஆகிய ரயில்களை உற்பத்தி செய்ய கொடுக்கப்படும் முக்கியத்துவம், எளிய மக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் மற்றும் ஏசி அல்லாத சாதாரண படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளை தயாரிப்பதற்கும் கொடுக்க வேண்டும் என்பதே பலரது எண்ணமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ரமேஷ்.